இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் அங்கே நம்ம ஹீரோயின் ஜூலியாவை காமிக்கிறாங்க. அவங்க வீட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா அவங்க ஹஸ்பண்ட் அவங்களோட ஸ்டூடெண்ட் கூட்டிகிட்டு வந்து, நான் இந்த பொண்ணை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், நீ இப்போ எனக்கு டைவர்ஸ் கொடுன்னு சேர்த்து கேட்டதுமே அதை கேட்டுட்டு அவங்களால தாங்கவே முடியலை. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க டனியல் அப்படின்ற சேர்த்து கோவப்படுறாங்க. கண்டிப்பாக நான் டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதும் அந்த லின்னை பார்த்தா கோவமாயிட்டு நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லிட்டு போனால் என் வாழ்க்கையே போச்சுன்னு சொல்லிட்டு அந்த கோவமாயிட்டு போகிறாரு. ஸோ பிறகு பார்த்தா அவருக்கு அங்கே கார் ஆக்சிடென்ட் ஆகிருந்திருக்கு, உட முடியாமல் போயிருந்திருக்காரு. ஹாஸ்பிட்டலில் இவங்க தான் அவருக்கு சாப்பாடு எல்லாமே கொடுத்து கேர் பண்ணிட்டு இருந்தா. என் வாழ்க்கையில் நான் பண்ணுற மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா, உன்னை போய் கல்யாணம் பண்ணதுதான் சொல்லிட்டு அவர் ரொம்பவே இங்கே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் இறந்து போனதுமே அவங்களுக்குமே ரொம்ப உடம்பு முடியாமல் பேரலைஸ் ஆயிருக்காங்க. அவங்களோட 2 பிள்ளைங்களுமே அங்கே ரொம்பவே மோசமாக பேசிட்டு, எங்கள் அப்பா சாவுக்கு நீ தான் காரணம், எனக்கு நீ தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அவங்க அப்படியே இறந்து போனதுமே அந்த அஸ்தியை கொண்டு வந்து அவங்க பையன் சாக்கடையில் கூட்டி விடுறான். அவங்க பொண்ணு எதுக்காக பிரதர்ன்னு சொன்னதும், இந்த மாதிரி லேடிக்கெல்லாம் இதுவே வந்து போதும், பெஸ்ட்டான திங்ஸ் எல்லாம் இவங்க டிசர்வ் பண்ண கிடையாதுன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு அங்கேருந்து போயிருக்காங்க. ஸோ டக்குன்னு பார்த்தா இப்போ நம்ம ஹீரோயின் அங்கே ரீபான் ஆகி நின்றுட்டுருக்காங்க கிச்சனில். அங்கே இவங்க எல்லாருமே ஹாப்பி அங்கே சாப்பிட்டுட்டு இருந்தா புரிஞ்சுக்குது, கடவுள் திரும்ப ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க, இந்த டைம் என் வாழ்க்கையை நான் இப்படி போக விட மாட்டேன்னு சொல்லிட்டு 3 பேரும் ரொம்ப ஹாப்பிட்டு பேசிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எப்பயுமே இந்த குடும்பத்தில் நான் ஒரு அவுட் சைடர் மாதிரி தான் இருக்கேன்னு சொல்லிட்டு இவங்க ஃபீல் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்போ அந்த டேனியல் சொல்கிறாங்க, அவங்ககிட்ட நான் ஒரு சில விஷயம் சொல்லணும், நான் ஒரு பொண்ணை ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. அவள் என்னோட ஸ்டூடெண்ட் தான் சொன்னதும் அந்த பிள்ளைங்களுக்கு கோவம் வரும்னு பார்த்தா அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின்ட்ட நம்ம டைவர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கேட்டதுமே பட் அவங்க பையங்க, அப்பா நீங்கள் ஒயின் சாப்பிடுங்க, ரொம்ப ஹாப்பி, ஃபைனலாக உங்களுக்கு ஒருத்தவங்க மேலே லவ் கிடச்சிருச்சின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. சந்தோஷம், நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லி சியரஸ் பண்ணிட்டு இருந்தா இவங்க ரொம்ப அப்செட்டாக இருக்கவுமே அதை பார்த்துட்டு, அம்மா எதுக்காக நீ இப்படி வந்து மூஞ்ச உரன்னு வச்சிட்ருக்க, இத்தனை வருஷம் கழிச்சு அப்பாவுக்கு ஒரு ட்ரூவான லவ் கிடச்சிருக்கு, உனக்கு இது ஹாப்பி இல்லையா அப்படின்றத சேர்த்து கேட்டுட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாமே கேட்டுட்டு அவங்களுக்கு அவங்க கையை பார்க்குறாங்க. வீட்டில் அவ்வளோ வேலைகள் எல்லாருமே பண்ணி இவங்களுக்காக வந்து எல்லாத்தையுமே கேர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு பாங்க, எனக்கு புரியுது நீ என்ன யோசிக்கிறேன்னு டேனியல் சொன்னதுமே ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, இப்போ என்ன உனக்கு என்ன டைவர்ஸாக வேணும் அப்படின்ற சேர்த்து கேட்டுட்டு கோவமாயிட்டு அந்த டேபிளை தூக்கி அப்படியே எரிஞ்சதுமே அவங்க எல்லாருமே இவங்க இப்படி ரியாக்ட் பண்ணுறதை பார்த்துட்டு ரொம்ப பயமாயிருது. என்ன பண்ணிட்டுருக்கீங்க, பைத்தியம் எதுவும் பிடிச்சி போயிடுச்சா அப்படின்றத சேர்த்து பயங்கரமாக கத்துனதும், என்ன நான் வந்து சமையல் பண்ணி நான் வேணான்னு தூக்கி போட்டுட்டேன், இப்போ என்ன உனக்கு டைவர்ஸ் வேணுமா, இந்தா எடுத்துகிட்டு போ அப்படின்ற சேர்த்து தூக்கி எறிஞ்சா, ஆல்ரெடி நீ அப்படின்னா வந்து டைவர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணிட்டியா, நீ அக்ரி பண்ணுறியான்னு சொன்னதும் எல்லாத்தையுமே வந்து ஆளுக்கு பாதி பாதியாக பிரிச்சுக்கிறணும், சேவிங்ஸ் பண்ணதுலேருந்துன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு உடனே அந்த ஆளுமே ஓகே சொல்லிட்டு அங்கே சைன் பண்ண போகிறாரு. அவங்க பையனை பார்த்தா நாங்கள் 2 பேருமே அப்பா கூட சேர்ந்து ஹாப்பியாக இருக்க போகிறோம்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம், நம்ம ஆன்ட்டியை போய் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க அங்கே ஹாப்பி ஆகிட்டு இருக்கும்போது இந்த விஷயத்தை அவட்ட சொல்லணும்னு சொல்லும்போது, சரி ஓகே நீங்கள் வெட்டி கதையெல்லாம் வந்து உங்கள் வீட்டில் போய் பேசுங்க, வீட்டை விட்டு முதல் வெளியே போங்க அப்படின்றத சொன்னதும், என்ன பேசிகிட்டு இருக்க, எதுக்காக நாங்கள் பொண்ணுன்னு சொல்லி கேட்டா, ஏன்னா இது என்னோட வீடு, இந்த இடத்துல உங்களுக்கு இதுக்கப்புறம் எந்த ஒரு அனுமதியும் கிடையாது, மரியாதையை வெளியே போங்கன்னு சொல்லும்போது அவங்க பொண்ணு, நாங்கள் இன்னுமே பசியாக தான் இருக்கோம், சாப்பிடல அப்படின்றத சொன்னால், உனக்கு இங்கே வந்துட்டு இதுக்கப்புறம் இந்த இடம் கிடையாது, மரியாதையை வெளியே போ அப்படின்றத சொல்லிட்டு கோவமாயிட்டு அவங்க போக மாட்டேன்னு சொன்னதுமே அங்கே ஸ்டிக் எடுத்து போட்டு எல்லாத்தையும் அடி வெளுத்து விட்டுறாங்க. அவங்க எல்லாருமே பயந்து ஓடி போயிடுறாங்க. போயிட்டு என்னாச்சு அம்மாவுக்கு இன்றைக்கி ரொம்ப வியர்டாக ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத சொன்னதும், சரி விடுங்க, டைவர்ஸ் ஆக போகிற கஷ்டத்தில் அவள் என்னமாச்சும் பண்ணிட்டுருப்பா, வாங்க போகலாம் அப்படின்றத சொல்லிட்டு அவளாம் நம்ம லைஃப்பில் தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு போனதும் ஹீரோயின் மேலே இருந்து அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. பெஸ்ட்டான டிசிஷன் இன்றைக்கி தான் என் வாழ்க்கையில் நான் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு ஒயின் அங்கே வந்துட்டு அங்கே டேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அவங்க பிரதருக்கு கால் பண்ணி, பிரதர் நான் திரும்ப ரிட்டர்ன் வரேன் அப்படின்ற விஷயத்த சொன்னதுமே கண்டிப்பாக அப்படின்றத அவருமே சொல்கிறாரு, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன், ஃபைனலாக வாச்சு அவனை பற்றி புரிஞ்சுக்கிறச்சேம்மான்னு சொல்கிறாரு. இவங்க ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு, இப்படி ஒரு சாப்பாட்டை நான் இப்போ வரைக்கும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டது இல்லைன்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு நிம்மதியாகவுமே அங்கே வந்து ஃபஸ்ட் டைம் பெட்ரூமில் எந்த ஒரு கஷ்டம் இல்லாமல் தூங்குறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் அவங்க காஃபிலாம் போட்டு வச்சு சாப்பிட்டுட்டு அந்த சைடில் பார்த்தா அங்கே ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள் ஞாபகம் வருது. ஹஸ்பண்டுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் பேரலைஸ் ஆனப்போ இவங்க தான் அவ்வளோ தூரத்துக்கு ஹெல்ப் பண்ணி அவங்க வந்து டேக் கேர் பண்ணியிருக்காங்க.
சொல்லியிருக்காங்க, இப்போ நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, நான் வந்து பிள்ளைய ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போய் எல்லாம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. வீட்டில் அதுக்கப்புறம் அவ்வளோ வேலைகள் பண்ணி சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப டயர்டாகி போய் இவங்க உட்காந்துருக்காங்க. திரும்பவுமே ஹஸ்பண்டுக்கு முடியாமல் இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ரெஸ்ட் எடுக்காமல் அங்கே கவனிச்சிருக்காங்க. பட் ஆனால் இப்போ அப்படி கிடையாது, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் சாப்பிட்லாம் சொல்லிட்டு அவங்க என்ஜாய் பண்ணி இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு அவங்க ட்ரெஸ்ஸை போய் பார்த்தா, இத்தனை வருஷமாக இந்த வீட்டில் குடும்பம் நடத்தியிருக்கேன், பட் ஒரு 8 ட்ரெஸ்ஸை தவிர என்கிட்ட ட்ரெஸ்ஸே கிடையாது, நான் என்ன மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கேன், பட் அந்த ஆளோட ட்ரெஸ் பாரு எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கப்புறம் அங்கே ஃபோனை செக் பண்ணி பார்த்தா அந்த லினுக்கு வந்து பர்த்டே, ஸோ அதுக்காக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அவளுக்காக வெட்டிங் என்கேஜ்மெண்ட்டுக்காக ட்ரெஸ் எல்லாமே வாங்குறதுக்கு வேறு அவங்க போயிருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்த்துட்டு இவங்க நம்பர்ஸ் எல்லாத்தையும் இவங்க பிளாக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டைம் எனக்காக நான் ஏதாச்சும் வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு ட்ரெஸ் போய் சூஸ் பண்ணால் அந்த சேல்ஸ் கேர்ள் மேம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக சூஸ் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்கும் மேம் அப்படின்ற சொன்னதும் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. உனக்கு அப்படின்ற சொன்னதுமே இல்லை எனக்கு தான் அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ஷாக் ஆகிடுச்சிருக்கு. ஏன்னா இவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் என்ன இப்படிலாம் வந்து ட்ரெஸ் போடுறாங்களே அப்படின்ற சொல்லிட்டு அங்கே இவங்க ஃபேமிலியோட சேர்ந்து அந்த லின்னுக்கு ட்ரெஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்காங்க. என்ன மேடம் நீங்கள் இங்கே பண்ணிகிட்ருக்கீங்க? ஓ நீங்களாவே வந்திருக்கீங்களா? பட் எனக்கு பாருங்கள், இவர் டேனியல் வந்திருக்காரு, பிள்ளைங்க எல்லாரும் என் கூட சேர்ந்து வந்திருக்காங்க அப்படின்ற சொன்னதும் ஆமாம் நாங்கள் ஆன்ட்டிக்காக வந்திருக்கோன்னு சொன்னதும் இந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் எனக்குன்னு சொன்னதும் அப்போங்க நம்ம ஹீரோயின் இதை நான் உனக்கு கொடுக்க முடியாது, இது எனக்கு தான் இந்த ட்ரெஸ்ஸுன்னு சொன்னதுமே என்ன பேசிகிட்டு இருக்க, இந்த ட்ரெஸ்ஸை போடுறதுக்கு உனக்கு என்ன வயசா அப்படின்ற சைட்டாக இருந்தாலும் கோவப்படுறாரு. ட்ரெஸ் லின்னுக்கு தான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும், நீ கொடு அப்படின்றத சொல்கிறாரு. நான் பே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வாவ் நீ வந்துட்டு அவளுக்கு பே பண்ணி வாங்கி கொடுப்பியாப்பா, பரவாயில்லையே அப்பா, ஏன் இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ட்ரெஸ்லாம் உங்களுக்கு நல்லா இருக்காது, ட்ரெஸ்ஸை ஆன்ட்டிக்கு கொடுங்கன்னு சொன்னால் அம்மா இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் போடுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்லையா, இது வயசான்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணதுமே இதெல்லாம் வந்து நேச்சுரல் தான்ப்பா ஆசைப்படுறதுன்னு சொல்லிட்டு அந்த லின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ்ஸை நீ எனக்கு கொடு, இதான் எனக்கு தான் கரெக்டாக இருக்குன்னு சொன்னதுமே என் ஹஸ்பண்டை உனக்காக நான் விட்டு கொடுத்துருவேன், என் பிள்ளைங்களையுமே நான் தூக்கி உனக்காக கொடுத்துட்டேன், பட் இந்த ட்ரெஸ்ஸை நான் உனக்கு கொடுக்க மாட்டேன், மரியாதை கையிடு அப்படின்றத சொல்லிட்டு கோவமானதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சுக்கு. பொண்ணு அம்மா நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு வேமா அந்த ட்ரெஸ்ஸை பிடுங்க போனா குப்புற கடிச்சு போய் கீழே விழுகிறா. பட் ஹீரோயின் திரும்பி பார்த்துட்டு கண்டுக்கவே இல்லை, எதுக்காக ஆன்ட்டியோட ட்ரெஸ்ஸை பிடுங்கிட்டு போகிற, ட்ரெஸ் எல்லாம் போடுற வயசா உனக்கு அப்படின்ற சொன்னதும் ஆமாம் இப்படி ட்ரெஸ் பண்ணுறது எனக்கு கரெக்டான வயசு தான், நீ வந்து உன்னோட வேலையை மட்டும் பாரு, ஏன் விஷயத்தில் தலையிடாது அப்படின்ற சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு நீங்கள் வந்து எனக்கு பில் போட்டு கொடுக்குறீங்களா அப்படின்ற சொன்னதும் ஓகே மேடம் அப்படின்ற சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இவளுக்கு ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. சரி வாங்க நம்ம போகலான்னு சொல்லிட்டு அந்த ஆள் கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ அவங்க எல்லாம் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தா அங்கே நம்ம ஹீரோயின் ட்ரெஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அவங்க வரும்போது அவங்க பையன் இப்போ எதுக்காக இங்கே வந்துட்டுருக்கீங்க, வந்து ஏதாச்சும் பிரச்சனை வந்திருக்கீங்களான்னு சொன்னதும் கண்டுக்காமல் அவங்க அங்கே போனதுமே என்ன மிஸ்ஸஸ் டேனியல் அப்படின்ற செட்டு கேட்குறா, நம்ம பேசாமல் வந்துட்டு கார் வேணா ஷேர் பண்ணிக்குவோமா, காசாக போயிரும்னு சொன்னதும் ஒன்றும் தேவை கிடையாது அப்படின்றத அவங்க சொல்லிட்டு கோவப்படுறாங்க. எதுக்காகப்பா இவ்வளோ கோவப்படுறீங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உங்கள் பிள்ளைங்க ஆல்ரெடி என்னை அம்மான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஒரு உலகத்தில் ஹஸ்பண்டாக இருக்கட்டும் இல்லை பிள்ளைங்களா இருக்கட்டும் விரும்பாத ஒரே அம்மானா அது நீங்களாக தான் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே இன்சல்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. அப்போங்க இவளை ஒரு பூவன் சொல்லிட்டு அந்த ஆள் கூட்டிகிட்டு வந்திருக்காரு, ஸ்டூடெண்ட்டு யாருமே இல்லைன்னு இவங்க சாப்பாடு எல்லாமே கொடுத்து அங்கே அவளை நல்லாவே கேர் பண்ணி பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவளுக்கு காசெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு காசெல்லாமே கொடுத்து நானுமே உனக்கு அம்மா மாதிரி தான், நீ வந்துட்டு நல்லபடியாக படி அப்படின்ற சொன்னதும் கண்டிப்பாக நான் உங்களை எப்பயும் மறக்க மாட்டேன், உங்களுக்கு இதுக்கு ரீபே பண்ணுவேன் நம்ம சொல்லியிருக்கா. பட் இப்போ அவங்களுக்கே அவள் துரோகம் பண்ணியிருக்கா. இப்போ பார்ப்பா உன் ஃபேமிலியும் உனக்கு இல்லை, எல்லாமே எனக்கு சொந்தமாயிருச்சு, உனக்கு வந்து அசிங்கமா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டதும் டென்ஷன் ஆகிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சதுமே நீ என்னை அடிச்சிட்டியான்னு சொல்லிட்டு அடிக்க வந்தால் திரும்பவுமே போட்டு அடிச்சிடுறாங்க. அதை பார்த்துட்டு ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு அவங்க என்ன பைத்தியம் ஆயிட்டீங்களா, மரியாதை மன்னிப்பு கேளுங்கன்னு சொன்னதும் எனது இவகிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்கணுமா, குடும்பத்தவே ரெண்டாக உடைச்சிருக்கா, வெக்கமா இல்லையாடா இவ்வளோ போய் அம்மான்னு கூப்பிட்றதுக்குன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அப்போ அங்கே அவங்க என்ன தப்பாக சொல்லிட்டாங்க, நீங்கள் அதுக்கு டிசர்வே இல்லைன்னு சொல்லும்போது அப்போ அங்கே அவங்க பொண்ணுமே ஆமாம் அவங்க பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எங்கே இருக்காங்கன்னு, உங்களை பாருங்கள் குக்கிங் பண்ணி க்ளீன் பண்ணுற லேடி மாதிரி இருக்கீங்க, ஒரு மெய்டு நீங்கள்லாம் அம்மான்னு கூப்பிடவே தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு பேசினா அவங்க ரொம்ப எமோஷன் ஆகிட்டு சரி ஓகே தான், இன்றைக்கி நீங்கள் பேசுகிற இந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, உங்களை மாதிரி ஜென்மங்களை பெற்றதே நான் பாவம்னு சொல்லும்போது வந்ததுமே வேமா இவங்களை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவளை போய் காப்பாற்றி அவள் அப்படியே மயக்கமாகிற மாதிரி ட்ராமா பண்ணிச்சேக்கா. இவங்களுக்கு அடிபட்டு அங்கே ரொம்ப கவலையாயிடுச்சுக்கு. அங்கே வந்து
பெத்த பிள்ளைங்களா இருந்துட்டு அம்மாவை விட்டு அடுத்தவளை போய் வந்து இப்படி பண்ணுறீங்களேடா, அவங்கள வளர்த்ததே நான் பாவம்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. அப்போ அங்கே ஒரு பர்சன் வந்து பயங்கரமாக கோவப்பட்டு திட்டாரு. உங்கள் பையன் வந்து பாருங்க என் புள்ள கண்ணவே கெடுத்து வச்சிருக்கான், இவன் இதுக்கப்புறம் இந்த ஸ்கூலுக்கு போக முடியாது, நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் அவங்க காலை புரிஞ்சுட்டு அவன் சின்ன பையன் ஏதோ தப்பு பண்ணிட்டான், ப்ளீஸ் உங்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன், நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே சாரி எல்லாமே கேட்டுருக்காங்க. ஸோ அவங்க டேனியல் வந்து அதை பார்த்துட்டு அந்த ஆள் கண்டுக்கல்ல, வேறு வேலை இல்லைன்ற மாதிரி போயிருக்காரு. அப்போ அவங்க பொண்ணை பற்றி யோசிக்கிறாங்க. இப்போ கிட்னி வந்து நீங்கள் தான் சார் கொடுக்கணும், மேட்ச் ஆகுது உங்கள் பொண்ணுக்குன்னு சொன்னதுமே நான் போய் கிட்னி கொடுப்பேனா, என்னாலாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ஆள் அங்கேருந்து போயிடுறாரு. மேடம் உங்கதுமே மேட்ச் ஆகிருக்கு, நீங்கள் இப்போ என்ன கொடுக்குறீங்களா அப்படின்றத சேர்த்து கேட்டால் அவங்க என் பிள்ளையை காப்பாற்ற கண்டிப்பாக நான் கிட்னி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்னி டொனேட் பண்ணி தான் அங்கே அந்த பொண்ணை காப்பாற்றிருக்காங்க. பட் ஆனால் இப்படிலாம் உயிரை கொடுத்து நான் காப்பாற்றினா நீங்கள் என்னவே வந்துட்டு இப்படி அசிங்கப்படுத்திட்டீங்களான்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே மயக்கமாயிடுறாங்க. ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. அந்த நர்ஸுங்க பேசிகிட்டு இருக்காங்க. பாவம்ப்பா இவங்க பெத்த பிள்ளைங்க அம்மாவை விட்டு மிஸ்ட்ரஸை காப்பாற்றிட்டு இருக்காங்க, ஒரு தடவை கூட வந்து பார்க்க வரல, இந்த மாதிரி ஜென்மங்களெல்லாம் இவங்கெல்லாம் பெற்றது பாவம் அப்படின்ற சொல்லிட்டு பேசும்போது அவங்க கண்ணை முடிச்சதுமே அவங்க சாரி கேட்டதும் இருக்கட்டும் பரவாயில்ல, நீங்கள் சொன்னது உண்மை தானேன்னு சொன்னதும் சரி மேடம் உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டால் கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இவங்களுக்கு ரொம்ப எமோஷன் ஆகிடுச்சிருக்கு. நான் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டப்பட்டு இதுங்களெல்லாம் வளர்த்ததுக்கு என்ன நன்றி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அவங்க பிரதர் கால் பண்ணதுமே அவங்க ரொம்ப எமோஷன் ஆகிடுறாங்க. உன்னோட அட்ரஸ் அனுப்பு நான் வரேன்னு சொல்லிடுறாரு. இவங்க அங்கே பில் எல்லாமே வாங்கிக்கிட்டு அங்கேருந்து போகும்போது அவங்க பையன் கால் பண்ணிட்டுருக்கான். அம்மா நீங்கள் வந்துட்டு எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது, எங்களுக்கு அந்த அப்பார்ட்மெண்ட் வேணும், நீங்கள் இப்படிலாம் அசிங்கம் இல்லாமல் பண்ணிகிட்ருக்கீங்க, காலி பண்ணுங்க அப்படின்றத சொன்னால் அவங்க கட் பண்ணி விட்டுட்டு பிளாக் பண்ணிடுறாங்க. நான் கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் கால் பண்ணுறா. அப்போ அங்கே என்னன்னு சொல்லிட்டு கேட்டால் எல்லாமே ரொம்பவே மெஸ்ஸியாக இருக்குது, வந்து க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா. ஸோ அதை கேட்டுட்டு அவங்களுக்கு கோவமாயிட்டு நம்பரை பிளாக் பண்ணி வச்சாங்க. திரும்பவுமே அவங்க வந்து கால் பண்ணிகிட்ருக்கா. பட் ஆனால் அவங்க ஃபோன் வந்து ரீச் ஆக மாட்டுது. நம்ம வந்துட்டு நேரில் போய் பேசினா தான் உண்டு, அவங்க வந்து பிளாக் பண்ணிட்டாங்கன்னு சொன்னதும் அந்த ஆள் பார்த்தா கோவமாயிட்டு அதை எப்படி வந்துட்டு அவன் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாரு. நம்ம இப்போ என்ன பண்ணுறதுப்பா அப்படின்றத செட்டு கேட்டதும் அவள் டைவர்ஸ் வேணால் வாங்கியிருக்கலாம், பட் நீங்கள் இன்னும் பிள்ளைங்க தான், உங்களுக்கு எப்படி அவள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காமல் இருப்பா, வாங்க என் கூட அப்படின்ற செட்டை அந்த ஆள் கூட்டிகிட்டு போனதும் நம்ம ஹீரோயின் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தா. அவங்க பிரதர் அங்கே ஆளுங்களோட வந்துடுறாரு. அங்கே பிரதரை பார்த்தவங்க ரொம்ப வந்து எமோஷன் ஆகி போயிடுறாங்க. நீ வா கவலைப்படாத, எல்லாம் ஓவர் ஆயிடுச்சு, உங்கள் லைஃப் இதுக்கப்புறம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கூட்டிகிட்டு போனா காரில். அப்போ அம்மா மாதிரி உள்ள இல்லையான்னு சொன்னதுமே ஆமாம் அவள் தான் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. நீ இதுக்கப்புறம் வந்து எதை பற்றி கவலைப்படாத, பிரதர் இருக்கேன்னு சொல்லிட்டு பேசினா எங்கே நீங்கள் போயிட்டுருக்கீங்க, அடுத்த ஆள் கூட சேர்ந்து மரியாதையை வந்துட்டு கீழே இறங்குங்க அப்படின்றத சொல்லிட்டு அவனுங்க இன்னும் திரும்பவுமே கத்திட்டு இருக்காங்க. ஒழுங்காக வந்து ஹவுஸில் வந்துட்டு இருக்கிற வேலைகளை எல்லாம் பாருங்க அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசிகிட்டு இருக்கானுங்க. அப்போ அந்த பொண்ணுமே இப்போ இறங்கி வரீங்களா இல்லையான்னு சொன்னதுமே அந்த ஆள் வந்து சொன்ன வார்த்தை போன ஜென்மத்தில் ஞாபகம் வருது, என் வாழ்க்கையில் ஒன்று மாதிரி ஒரு லேடியை வந்து மேரேஜ் பண்ணதான் மிகப்பெரிய தப்புன்னு சொல்லிட்டு என் வந்து சாக்கடையில் அவங்க ஆஸ்தியை கொட்டினது, அவங்க அம்மாவை பார்த்து இருக்க உன்னெல்லாம் எப்படி அம்மான்னு கூப்பிட முடியும்னு சொன்னது, இதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு இதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில் எந்த எமோஷனலுக்குமே இடம் கிடையாது, நீங்கள் வண்டி எடுங்க அப்படின்றத அவங்க சொல்லிடுறாங்க. இவங்க என் வாழ்க்கையில் தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு அம்மா எங்கே போயிட்டுருக்க இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே கத்திட்டு இருந்தா. இந்த ஆள் ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு. ஏன்னா இது எதிர்பார்க்கல, உண்மையிலே அவள் என்னை விட்டுட்டு போயிட்டாளா அப்படின்றத சொல்லிட்டு இந்த ஆள் அப்படியே அரண்டு போய் நிற்கிறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி டாக்ஸிக்கான ஒரு ஃபேமிலியில் தன்னோட லைஃப்பவே அர்ப்பணித்து அவங்க கடைசியில் ஏமாந்து போனது தான் மிச்சம். ஃபைனலாக அவங்க இப்போயாச்சும் வந்துட்டு கரெக்டான டிசிஷன் பண்ணியிருக்காங்க. வயசு என்னமோ போச்சு, பட் இருந்தாலுமே மனநிறைவான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.